ஐயா வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல கிளாஸ் 3 லைசென்ஸ், கிளாஸ் 3A லைசென்ஸ் வச்சிருக்கவங்க எலக்ட்ரிக் வாகனங்கள், சிறிய பேருந்துகளை ஓட்டலாம் அப்படின்னு டிராபிக் போலீஸ் ஒரு புது சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அது என்ன மாதிரியான சட்டம், எத்தனை கிலோ வரைக்கும் உள்ள வாகனங்களை நீங்க ஓட்டலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோவில் தெளிவா விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிராபிக் போலீஸ் ஏன் இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, வருங்காலத்தில் மாசு இல்லாத, தூசிகள் இல்லாத பசுமையான சிங்கப்பூரா மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான், ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை ஓட்ட சொல்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. வருகிற 2040க்குள்ள ஒரு பசுமையான சிங்கப்பூரா மாற்றணும், அதுதான் எங்களோட குறிக்கோள். அதனால தான் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை நாங்கள் ஓட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி டிராஃபிக் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கிளாஸ் 3 லைசென்ஸ் வச்சிருக்கவங்க, கிளாஸ் 3A லைசென்ஸ் வச்சிருக்கவங்க 2500 கிலோவுக்கு குறைவான வாகனங்களை மட்டும்தான் ஓட்டலாம். அதாவது அன்லேடன் வெயிட், எடை ஏற்றப்படாமல் 2500 கிலோவுக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாகனங்களை மட்டும்தான் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு இருந்துச்சு. இனிமேல் அதாவது டிசம்பர் 15, 2025 2500 3000 கிலோ வரைக்கும் உள்ள ஒரு 4 வகையான எலக்ட்ரிக் கார்களை இந்த லைசன்ஸை வச்சே ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாஸ் 3 லைசன்ஸ், கிளாஸ் 3A லைசன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2500 கிலோவுக்கு மேல எடை ஏற்றப்படாத, அதாவது எம்டி வாகனம்னு சொல்லுவாங்கல்ல, அன்லேடன் வெயிட் இதுக்கு மேல இருந்துச்சுன்னா கிளாஸ் 4 லைசன்ஸை வச்சுதான் இந்த மாதிரியான வாகனங்களை நம்ம ஓட்ட முடியும். அதாவது 2500க்கு மேல இருந்துச்சுன்னா கிளாஸ் 4 லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஓட்ட முடியும். ஆனா டிசம்பர் 15, 2025 இந்த கிளாஸ் 3 லைசன்ஸை வச்சு இந்த 4 வகையான வாகனங்களை நீங்க ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான வாகனங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹைக்கர் H5C ஹை ரூப் அப்படிங்கிற எலக்ட்ரிக் வாகனங்களை ஓட்டலாம். ரெண்டாவது மெர்சிடிஸ் பென்ஸ் இ ஸ்பிரிண்டர் 320, அதாவது 320 அப்படிங்கிற வாகனங்களையும் நீங்க ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஃபோர்ட் F150 லைட்னிங், அதாவது 150 லைனிங் அப்படிங்கிற வாகனங்களை நீங்க ஓட்டலாம். நாலாவது ஜாய்லாங் EAS அப்படிங்கிற 4 வகையான இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை மட்டும் கிளாஸ் 3A லைசன்ஸை வச்சு நீங்க ஓட்டலாம் அப்படின்னு டிராபிக் போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த கிளாஸ் 3 லைசன்ஸ், 3A லைசன்ஸை வச்சு இப்போ அவங்க சொன்ன வாகனத்தை மட்டும் நீங்க ஓட்டலாம். 2026க்கு அப்புறம் உங்களுடைய லைசன்ஸ்லே, அதாவது இந்த 2500 கிலோவிலேருந்து 3000 கிலோ வரைக்கும் ஓட்டலாம் அப்படிங்கிற அப்டேட்டை அவங்க சீக்கிரமே அப்டேட் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் தற்காலிகமா இந்த கிளாஸ் 3 லைசன்ஸ், 3A லைசன்ஸை வச்சு நீங்க ஓட்டலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்துருக்க எடை வரம்பை விட அதிக எடை கொண்ட வாகனங்களை நீங்க ஓட்டி பிடிபட்டா ஃபர்ஸ்ட் தடவை 10,000 வெள்ளி அபராதமும் 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுப்பாங்க. 2வது தடவை அதே தவற பண்ணி நீங்க பிடிபட்டா 20,000 வெள்ளி ஃபைனும் 6 வருஷம் ஜெயில் தண்டனையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க முதலாளியே அதிக எடை உள்ள வாகனங்களை நீ ஓட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஒருவேளை ஓட்டி பிடிபட்டா நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும், உங்க முதலாளி இல்ல. உங்களுடைய பாயிண்ட் தான் கட் ஆகும். சரிங்களா? ஒருவேளை அந்த மாதிரி பிடிபட்டீங்கன்னா மறுபடியும் சிங்கப்பூர் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடும். ஏன்னா சிங்கப்பூரோட சட்ட திட்டங்கள் நாளுக்கு நாள் கடுமையாக்கிட்டே இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் இது போன்ற தவறுகளை பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர்ல டிரைவரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த அன்லேடன் வெயிட்டை நீங்க சரி பார்க்கணும், உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிராபிக் போலீஸோட ஒன் மோட்டாரிங் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க சரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் சிங்கப்பூர் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.